friends, welcome to J Mom's Kitchen. நம்ம எங்க போறோம்? வீடியோக்குள்ள போறோம். Hi friends, welcome to J Mom's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு லஞ்ச் மெனு. அது ஒரு குழம்பு கிரேவி தான் பார்க்க போறோம். நான் அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன். அது பொரியட்டும். பார்த்துருப்பீங்க டைட்டில்லையே. இன்றைக்கி என்ன குழம்புனா நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியான மூக்கடலை வச்சு நம்ம குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு காலையிலே மூக்கடலையை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு இப்போ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்போ தான் நல்லா வந்து வெந்திருக்கும் அது. ஸோ அதுக்காக நான் கேமரா ஆன் பண்ணாமலே எண்ணெய்லாம் ஊற்றிட்டு இதெல்லாம் போட்டுட்டேன். அதனால தான் இப்போது ஸ்லோ பண்ணி வச்சுட்டு திரும்ப கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சிடுச்சு பாருங்கள் எல்லாமே. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மூக்கடலையை வச்சு குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அவங்க அதோட அடிக்கடி இந்த குழம்பு வச்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அவங்கள. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நம்ம வெங்காயத்தை வதக்கிடணும். பக்கத்தில் சாதம் வேகுது. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மொத்தத்துக்கு அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் வரும். சின்ன ஸ்பூன் தான் போட்டு வச்சுருக்கேன் சால்ட்டில். அந்த அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுட்டோம். வதங்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். வதங்கட்டும். வதங்கின பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா லைட் கோல்டன் கலரில் வந்துச்சு பாருங்கள் வெங்காயம். ஒரு 2 மினிட்ஸ் தான் வதக்கினேன். இந்த சைடில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சைடில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே தான். தேர்ஸ்டேன்றதுனால நான் வந்து சுண்டல் செய்கிறேன். தேர்ஸ்டேயில் நம்ம வந்து சுண்டல் குழம்புன்னு இல்லை, பொதுவாக மூக்கடலை வந்து வியாழக்கிழமையில் சேர்த்துட்டோன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சுருங்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி பூ மாதிரி பொழப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். நான் 4 கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் நிறையா போட்டாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது. இது இப்படியும் போடலாம், ஏன்னா இதையே வந்து நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நடுவில் கட் பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி கட் பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக வாட்டமாக இருக்கும் கட்டிங்க அந்த மாடலில் கட் பண்ணி போட்டுக்கணும். வந்து வதக்கிக்கலாம். நல்லா இந்த கத்திரிக்காய் வதங்குற ஸ்டேஜ் வந்து வதக்கிக்கணும்.
கத்திரிக்காவை கொஞ்சம் உப்பு பட்டால் நல்லா சீக்கிரம் வந்துடும். அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வதக்கிடும். ரொம்பவே ஹெல்த்தியான குழம்பு இது. இது வந்து சாதம் மட்டும் இல்லை, நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். நான் வந்து லஞ்சுக்காக பண்ணிட்டுருக்கேன். இந்த குழம்பு ஆக்சுவலாக வந்து லஞ்சு பண்ணுறேன்னா நான் நைட்டுக்காக வச்சுடுவேன். நைட்டு டிஃபனுக்கும் இதையே நான் யூஸ் பண்ணிப்பேன். பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். மூக்கடலை போட்டோம்னா அந்த சிக்கன் அந்த டேஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி. இப்போ கத்திரிக்காய் வந்து இந்த கலர் மாறுது பாருங்க. இந்த மாதிரி கலர் மாறணும். இதுதான் கத்திரிக்காய் நல்லா வதங்குதுன்னு அர்த்தம். நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக மூக்கடலையே சேர்த்துக்கிறேன். தண்ணியோடையும் சேர்த்துக்கலாம் வேணும்னா. நான் தண்ணி எடுத்துட்டு சேர்க்குறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக இந்த தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடலை வெறுவாயே சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும். குழம்புக்கு நான் ஒரு 3 ஜல்லிக்கரண்டி அளவுக்கு போட்டுட்டேன். 150 கிராம் அளவுக்கு நம்ம மூக்கடலை சேர்த்துருக்கோம். 4 கத்திரிக்காய் போட்டிருக்கோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதில் கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம். வேணும்னா நம்ம வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் வதங்கு தூள் சேர்க்குறேன். அப்படின்னா 1, 2, 3, 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இந்த குழம்புல. ஸோ அதனால் இப்போதைக்கு 4 போட்டிருக்கேன். காரம் கம்மியாக இருக்குன்னா நம்ம எக்ஸஸாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து இதோட நல்லா மிக்ஸ் ஆகும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்சோம் இல்லையா, சுண்டல் வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் ரொம்ப ஹெல்தி. நம்ம தண்ணியை இருத்துட்டு வெறும் சுண்டல் சாப்பிட்டு பிரயோஜனமே இல்லை. இந்த சுண்டல்ல அந்த தண்ணியில தான் மொத்தமும் அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் ஊறி இருக்கும். ஸோ அந்த தண்ணியோட சேர்த்து வந்து கரம் மசாலா சேர்க்குறேன். 1, 2. ஏன்னா அந்த வாசனை வந்து செம்மையா இருக்குங்க கரம் மசாலா சேர்த்தோம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போடணும். குழம்பு வந்து ஓவர் ரெட்டிஷாக இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு தேங்காயும் சோம்பும் நான் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். அதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். குழம்பு அது வரைக்கும் கொதிக்கட்டும். ஸோ நான் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சிடுச்சு. பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி கொண்டு வந்து ஊற்றியாச்சு. தேங்காய் அரைச்சது குழம்புல கலந்துட்ருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு நல்லா வந்து 3 விசில் வரட்டும் சொல்லிவிட்டு 3 விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு இங்கே அந்த கேப்பில் நம்ம வந்து அந்த குக்கர் மூடி வச்சுட்டோம். அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே சைட் டிஷ்க்காக கேரட் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கேரட் நல்லா கட்டமாக க்யூபாக கட் பண்ணி அதை வந்து சிறுபருப்பு சேர்த்து
தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதில். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அதை வந்து தண்ணி இருத்துட்டு நம்ம வந்து கேரட் பொரியல் பண்ண போகிறோம். கேரட் பொரியலுக்காக நான் வந்து 2 வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேரட், வெங்காயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிட்டு கிளறி இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். ஸோ இங்கே வந்து சாதமும் ரெடி ஆகிடுச்சு, வடிச்சிருக்கேன், அதை நிமித்தணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுட்டோம். கடாய் காஞ்ச பிறகு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம இதில் வந்து கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். இது வந்து தாளிப்புக்கு தான்றதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உடைச்ச உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3 எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரியட்டும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். சிம்மில் வச்சோன்னா தான் நம்ம கடலைப்பருப்பு தீயாமல் இருக்கும், இல்லைனா கடலைப்பருப்பு டக்குன்னு தீஞ்சிடும். அதுக்காக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது பொரிஞ்சதும் நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டேன். கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயமும் நம்ம இதில் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஃபஸ்ட்டே தாளிப்பு போடணும், மறந்துட்டதுனால இப்போது சேர்க்குறேன். ஸோ காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொட்டி கிளற வேண்டியது தான். ஹாய் சொல்லுங்க. உன் பேர் சொல்லு. உன் பேரு? ரவியந்தா? ரவியந்த். ஆனா நவீன் சொல்ற? ஓகே சரி, பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. நம்ம நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இதில் கேரட் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கேரட் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சுருக்க இந்த கேரட்டில் தண்ணியை வடிச்சிட்டு இதை சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் உப்பு போடாமல் தான் கேரட் வேக வச்சேன், நான் உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் 3 விசில் இருந்துச்சு, அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதை மூடி வச்சிடலாம். இதை அப்படியே இதில் இருக்க இந்த தண்ணியெலாம் வந்து வறுத்துக்கலாம். அதை வச்சு இதை க்ளோஸ் பண்ணி தண்ணி வத்தின பிறகு எப்படி இருக்கணும் பார்த்தீங்களா? இதில் இருக்க தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது சுற்றி விட்டு உப்பு பார்த்துக்கலாம். சூப்பராக அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி. ஆஃப் பண்ணிட்டு மூடியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக சுவையான சூடாக நம்மளோட மூக்கடலை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சைடிஷ்க்கு நம்ம கேரட் பொரியல் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா மூக்கடையில்
அப்படியே அந்த குழம்பு வந்து அப்படியே இறங்கி ஜூஸ் மாதிரி சூப்பு மாதிரி சூப்பராக. இந்த குழம்பு இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பெல்லாம் விட்டுட்டு இதை தான் சாப்பிடுவீங்க அதுக்கப்புறம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம மட்டன் குழம்புல இருக்க ஸ்ட்ரென்த்தும் இந்த மூக்கடலையில் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். இதே மாதிரி இன்னொரு இல்லை வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷோட பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.